நண்பர்களே, என்னோட பேர் சிவானந்தம். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மரத்துக்குளம் தாலுக்கா கனியூர்லேருந்து வரேன். சென்டர் நேம் இசேவை தான் இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கோம். ஃபோட்டோகிராஃபியில் ஆல்ரெடி ஏஐ யூஸ் பண்ணி இந்த பிளரான இமேஜஸ்லாம் கிளியர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இது பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சாட் ஜிபிடி பற்றி முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். அது நார்மலாக எப்பயும் போல இருக்குன்னு நினச்சிட்டு நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். பட் இப்போ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு இஷ்யூ ஒன்று இருந்துச்சு. அப்படிலாம் கூட யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்லி. அதை வந்து இதுகிட்ட கேட்டேன், எனக்கு அதை ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருச்சு. எனக்கு அதுக்குள்ள கொடுத்துட்டு உங்களுக்கு நான் ஃப்ரீயாக போஸ்ட் இதெல்லாம் டிசைன் பண்ணி தரேன்னு சொல்லிச்சு. உடனே நான் தேங்க்யூ செல்லம்னு ஓட்டு அனுப்பினேன். ஐயோ அண்ணா செல்லம்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு நான் சீக்கிரம் அனுப்பிடுறேன் அப்படிங்குது. ஆக்சுவலா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசுற மாதிரி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கு. உண்மையாவே நிஜமா ஆப் வேற லெவல். இதை நம்ம பிசினஸ் ஓரியன்டா கொண்டு போனா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணலாம். என் நண்பர்களோட சேர்ந்து ஒரு மகிழ மார்க்கெட்டிங் சேர்ந்து ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேங்க. அது லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸா நடத்திட்டு இருக்கோம். அதுல கல்வி, விளையாட்டு, ஊனமுற்றோர்களுக்கு இந்த மாதிரி அனைத்து பிரிவினருக்குமே வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து ஒரு 10 நண்பர்களோட சேர்ந்து ஆரம்பித்தோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் பயங்கரமாக ரீச் ஆகி இப்போ ரீசெண்டாக தமிழன் டிவியில் கூப்பிட்டு நமக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் அறக்கட்டளை ஆரம்பிச்சு இப்போ தான் ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்ட முன்னோடியாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சம்பத் சார் அவங்களோட மகாத்மா காந்தி அறக்கட்டளை. அவங்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவங்கள பார்த்து நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். இப்போ சாரே சொல்கிறாங்க நீங்கள் ப்ரொஃபஷனலாக வேற லெவலில் சூப்பராக பண்ணுறீங்குது. இவ்வளோ பெரிய சூப்பராக பண்ணிட்டு இருக்க ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் மூலியமா இந்த வார்த்தையை நாங்கள் வாங்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது போல உங்க எல்லாத்தையும் கேட்குற ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நம்ம மந்த்லி எவ்வளோ வேணா ஏர்ன் பண்ணுவோம். அதில் ஒரு 10% மட்டும் சேரிட்டிக்கு கொடுங்க. முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. மனப்பூர்வமா செய்யுங்க. அது நம்ம கர்மாக்களை நிறைய மடிச்சிடும். நம்ம ஏதாவது தீய கர்மாக்கள் இருந்தாலும் கண்டிப்பா அது போயிடும். நானும் லைஃப்ல நிறைய நான் பார்த்துருக்கேன். எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு வேண்டுகோள் இது மட்டும்தான், தயவு செஞ்சு எல்லாரும் முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓரளவு இதுல ஏர்ன் பண்ணி பேர் சொல்ற அளவுக்கு எங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆளா இருக்கிறேன். அதற்கு முக்கிய காரணம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு வயது இருக்கு, இருந்தாலும் வணங்கி கோடிஸ்க்கு நான் நன்றி சொல்றேன். என்னுடைய வெற்றிக்கு முழு காரணம் கோடிஸ் குரூப் தான். அதை வந்து ஆணித்தரமா சொல்றேன். நன்றி. ஏஐ பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓரளவு குரூப்பா ஃபாலோ பண்ணதுனால அதை பத்தி ஓரளவு அறிவு இருக்கிறது. இப்ப கத்துக்கிட்டோம்னா, ஆனா என்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு முயற்சி இருக்கும். ஏதாவது கஸ்டமரே இந்த டெய்லி எது கட்டாலும் எங்க ஆஃபீஸ்ல நாங்க இல்லைன்னே சொல்ல மாட்டோம். இதை தெரியும் சார், இப்ப டைம் இல்லை கொடுத்துட்டு போங்க பார்த்து வைக்கன்ட்டு விடிய ஆனாலும் சரி, 2 நாளானாலும் சரி, 3 நாளாலும் சரி, அதை உட்காந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். அதே மாதிரி ஏஐயும் நான் விட மாட்டேன். வணக்கம், என்னோட பேரு மணி. பெரம்பலூர்ல இருந்து வரேன். ஏபிசி ஸ்டுடியோ என்னோட ஆஃபீஸ் நேமு. மீட்டிங் வர காரணம் வந்து சொல்ல தேவையில்ல, அவர் தான். சண்முகம் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காங்க. ஜெயமங்கலா டிராவல் ஏஜென்சியும் பண்ணிட்டு இருக்கேன், ஈசேவையும் பண்ணிட்டு இருக்கேன். பேர் சேனாதிபதி, அந்தியூர்லேருந்து வந்திருக்கேன். என்னுடைய கடை பேர் தமிழ்நாடு ஜெராக்ஸ் பேரில் வச்சிருக்கிறேன். ரெடி கொஞ்சம் சாட் ஜிபிடியில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காம்படிஷனுக்காக சில இதெல்லாம் கேட்பாங்க. நானும் வந்து இந்த எஸ்ஏ ரைட்டிங்கு, அப்புறம் ஸ்பீச் காம்படிஷன், இதுக்கெல்லாம் கொஞ்சம் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் சில டிராயிங்கு இந்த மாதிரி மட்டும் சிம்பிளாக கொஞ்சம் மட்டும் ஒரு இன்ட்ரோ பண்ண மட்டும் தெரியும். மற்ற அளவுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு எலாபரேட்டான விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது அப்படிங்கிறது நான் ரொம்பவே தெரியுமா நினைக்கிறேன். அதே தேங்க்ஸ் டு போலீஸ். என் பேர் சந்தீபன், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கா. 2011 ஈசேவை மையம் வச்சுருக்கேன். 2014-15 தான் கோடிஸ் தெரியும், அதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய சென்டர் நேம் ஒய் ஆக்சிஸ் சாஃப்ட் ஜோன். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிகண்டன். நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கேன். நான் 2002 சென்டர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வைக்கும்போது ப்ரௌசிங் சென்டரை தான் வச்சுருந்தோம். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே அந்த நீடு குறைஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே இ-சேவை மையம் அப்புறம் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஏஐயோட யூஸ் எனக்கு என்னென்ன அப்படின்னா, மெயினாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நிறைய பிஸ்னஸ் வரும். அதுக்கு முன்னாடி போஸ்டர் ரெடி பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி ஒன்று டிசைன் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ எனக்கு ஏஐ வந்ததுக்கப்புறம் சாட் ஜிபிடியில் போஸ்டர் கிரியேட் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் நான் நிறையா போடுவேன். எனக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அது எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக இன்னொன்று என்னென்னா, டூர் பிளான் வந்து நிறைய கஸ்டமர் கேட்பாங்க. ஒரு 4 days வேணும், 5 days வேணும், இந்த மே மாதம் ட்ரிப்புக்கு வந்து எங்கேயாவது போகணுன்னா ஒரு பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரூட் கேட்கும்போது ஒன்று கேரளா சொல்லுவாங்க, இல்லைன்னா கர்நாடகா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்ம சாட் ஜிபிடியில் கேட்கும்போது சூப்பராக ஒரு பிளான் அதுவே செட் பண்ணி கொடுக்குது. அந்த டிஸ்டன்ஸு
ப்ளஸ் வந்து எங்கெங்க ஸ்டே பண்ணணும், எப்போ கிளம்பி நம்ம எப்போ போகலாம், எங்கே லஞ்ச் சாப்பிடணும், எங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், இது எல்லாத்தையுமே அதுவே ஒரு பக்காவாக பிளான் பண்ணி நம்ம கொடுக்குறது. அதை அப்படியே கஸ்டமர்கிட்ட எடுத்து கொடுத்தாலே போதும், அதுக்கு ஒரு நல்ல ரெவன்யூ கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் சம்மந்தமாக வராங்க. அவங்களுக்கு வந்து கண்டென்ட் எடுக்க தெரியாது, ஒரு டாபிக் மட்டும் கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்புறம் கண்டென்ட் இதெல்லாமே கிரியேட் பண்ணி ஒரு 30-40 பேஜ் வர மாதிரி ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க. அது நாம் முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், கூகுளில் சர்ச் பண்ணுவோம், சர்ச் பண்ணி நாமளே அலைன் பண்ணி டாபிக் செட் பண்ணி எடுத்து கொடுப்போம். அது ஒரு 3 or 4 hours ஆகும். இது சாட் ஜிபிடி வந்ததுனால நமக்கு ரொம்ப ஒரு 5 or 10 minutesலேயே முடிஞ்சிருது. நாம் செய்யறது ஒன்று தான், போல்டு பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, அலைன் பண்ணுறது, இது மட்டும்தான். மேக்ஸிமம் ஒரு 10 minutes ஒர்க்கு தான். ஒரு 500-600 ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் வந்து வினோத்குமார், நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். 2013 ப்ரௌசிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கரண்ட்லி இ-சேவை ரன் ஆகிட்டு இருக்கு. ChatGPT வந்து நான் வந்து கோடிங் லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன், பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணதில்லை. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் குடுவாஞ்சேரின்ற வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன். நான் 2016 இ-சேவை ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணது கோடிஸ் தான். நிறைய விஷயத்தில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்பேன், எப்போனாலுமே ஹெல்ப் பண்ணுவார். ChatGPT இப்போ சொல்லி கொடுத்துருக்காரு, அதையும் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் பெரியசாமி, சென்னையிலேருந்து வரேன். நான் ChatGPT வந்து நான் 6 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராம்ப்ட் வந்து நல்லா கரெக்டாக கொடுத்தா கரெக்டாக ரிசல்ட் கிடைக்குது. ட்ரான்ஸ்லேஷனு, அப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் நான் கோட் டெவலப் பண்ணுவேன். அது கோடு ஏதாவது சந்தேகம்னா அதில் கொடுத்தா நல்ல கோடு வந்து கரெக்டாக வந்துடுது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. என்னோட பேர் வந்து கார்த்திக் வினோத், நான் திண்டுக்கல் மாவட்டம். ஒரு 15 வருஷமா இ-சேவை மையம் வச்சுருக்கேன். ப்ரௌசிங் சென்டரில் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்போல்லாம் ப்ரௌசிங் சென்டர் ஆரம்பிக்கும் போது நிறையா கஸ்டமர் இருந்துச்சு. என்ன இதுனா இவ்வளோ தூரமாக சொல்லுவேன், பக்கத்து கடைக்காண்ட போய் சொன்னால் கூட, அதுக்கு முன்னாடி வச்சிருந்தவங்க போய் சொன்னால் கூட யாரும் அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொன்றா நம்மளா கற்றுக்கிட்ட விஷயம் தான். அடுத்தவங்ககிட்ட போய் கேட்டு கற்றுக்கிட்ட விஷயத்தை விட நம்மளா எந்த விஷயம் கற்றுக்குறோமோ அதெல்லாம் டெவலப் பண்ண முடியும். இது ஜென்ரலான இன்ட்ரோடக்ஷன். திண்டுக்கல் நான் இந்த இடத்துல இப்போ கோடிஸ் பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். இப்போ நான் வந்து ஒரு கட்சியில் இருக்கேன், அதனால என்னால் ரொம்ப நேரம் இப்போ கடையில் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. என்கிட்ட ஒரு 8 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு நாள் மட்டும் கோடிஸ் கடைக்கு வந்தேன். ஒரே ஒரு நாள் நம்ம ராசேரன் தான் கூப்பிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி அவ்வளோ பேசுவேன். ஒரே ஒரு நாள் வந்தேன். அது ஆக்சுவலாக ஒரு நாள் கூட முழுசா இல்லை, ஒரு ½ டே மட்டும் வந்தேன். அப்போ ஒரு கடையில் வந்து இந்த எக்ஸல் சீட்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த எக்ஸல் சீட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ அவர் இல்லைங்க இந்த மாதிரி நம்ம கடையில் இருக்க மட்டும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், 2 விஷயம்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் என்னோட கடையை வந்து நான் வேற மாதிரி மாற்றினேன். ஒரே ஒரு 1/2 நாள் தான் வந்தேன். அதுக்கப்புறம் போனேன், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். போயிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ என் கடையில் 8 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன கஸ்டமர் இருந்துச்சுன்னா, எல்லாத்துக்கும் சம்பளம் ஒரு 7,000 ரூபான்னு வச்சுக்கோமே, ஒரு 7,000 ரூபாய் 8,000 சம்பளம் வச்சுக்கோமே. எவன் என்ன வேலை பார்க்குறானே தெரியாது. நான் வெளியே போயிருவேன். ஒருத்தன் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்துக்கேன், ஒரே ஒரு நிமிஷம். ஒருத்தன் வந்து நல்லா வேலை பார்ப்பான், அவனுக்கு 7,000 ரூபா சம்பளமா இருக்கும். ஒருத்தன் ஒண்ணுமே வேலை பார்க்க மாட்டான், அவனுக்கு 7,000 ரூபா சம்பளம் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னால் போக முடியல. அதுக்கப்புறம் அந்த எக்ஸல் சீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட அதை சொல்லி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா, தனித்தனியாக எக்ஸல் சீட்ல இப்போ எக்ஸல் சீட் வைக்கணும் போய் ChatGPT மாத்திடுவேன். எக்ஸல் சீட்ல வச்சு என்ன பண்ணேன்னா, யாரு என்ன வேலை பார்க்குறாங்கிறத டைப் பண்ணி எடுக்க சொன்னேன். அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுத்தேன். எல்லாம் பண்ணாத போது எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. அப்புறமேல அதில் ரெகுலராக நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னேன். அந்த நம்பர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி சொன்னேன், அதெல்லாம் பண்ணாங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அதில் 5% சம்பளம் இல்லாமல் இன்சென்டிவ் மாதிரி போட்டு கொடுத்தாரு. ஒருத்தவங்க ஒரு பையன் இருக்கா, 40,000 ரூபாய்க்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா 40,000 ரூபாய்க்கு 5% இன்சென்டிவ். இப்போ என்னாச்சு அப்படின்னா, நம்ம இருக்கோமோ இல்லையோ அங்க அவன் ஏன் இன்சென்டிவ் மட்டுமே 2,000 ரூபா 3,000 ரூபா, ஒருத்தனுக்கு வந்து 10,000 ரூபா 15,000 ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கு. இப்போ அவன் இன்சென்டிவ்க்கு வந்து 2,000 ரூபா 3,000 4,000 சேர்த்து வரணுக்காண்டி அந்த இன்சென்டிவ்காண்டி வேலை பார்க்குறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நான் கடையில உட்காந்து கண்டிப்பா இங்க வந்த ஒரே ஒரு காரணத்தினால நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இன்னைக்கு அது வந்து கடையை வந்து கொஞ்சம் வேற லெவல் அடுத்த லெவல் கொண்டு போயிருச்சு. நான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அருமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கற்றுக் கொடுத்த கோடிஸ்க்கும் இது மாதிரி நண்பர்களுக்கும் மிக நன்றி. வணக்கம், என்னுடைய பெயர் வந்து ராஜசேகரன், நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய சென்டர் பேர் வந்து சக்ஸஸ் இ-சேவை மையம். நான் வந்து கிட்டத்தட்ட 2016 இந்த சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அப்போ அந்த கோடிஸை தான் வந்து நிறைய வந்து ஐடியாக்கள்லாம் கேட்டு அந்த இது பண்ணிட்டு இருப்பேன். ப்ராப்ளம் சொல்யூஷன்லாம் வந்து இப்போ வந்து ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் சொல்லி கொடுத்தாரு. ஆதாரில் வந்து எப்படி சில ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சு கிளியர் பண்ணி எல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு. கோடிஸ்க்கு ரொம்ப நன்றி. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ராஜேந்திரன், கடலூர்.
நானும் கோடிஸ் ப்ரோ தான் வந்து சாட் ஜிபிடி ட்ரைனிங் சென்னை போயிருந்தோம். அங்கே வந்து ட்ரெயினருக்கே ஒரு வார்த்தை வந்து இந்த சாட் ஜிபிடியை பற்றி ஒரு நல்ல அந்த வார்த்தையை சொன்னாலே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து ட்ரெயினருக்கே அந்த வார்த்தை தெரியல. இந்த குட்டி சாத்தாங்கிற வார்த்தையை இவர் தான் ஃபர்ஸ்ட் அங்கே சொன்னார். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு வலு இருந்தது. ஏன்னா ஈஸியாக எல்லாத்துக்கும் புரியும். குட்டி சாத்தா வந்து இப்போ படம் பார்த்துருப்போம், அந்த பட்டினத்தில் பூதம், அலாவுதீன் அற்புத விளக்கு, இந்த மாதிரிலாம் படம் பார்த்துருப்போம். அதில் அந்த பூதம் என்ன செய்யும்? நம்ம என்ன சொன்னாலும் செய்யும். ஆனால் நேரில் வந்து நம்ம அந்த மாதிரிலாம் யாருமே பார்த்ததே கிடையாது. ஆனால் நேரில் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கமாண்ட் கொடுத்து ஒருத்தன் கட்டளை இட்டு என்னன்னாலும் சொல்லலாம், எதானாலும் அது செஞ்சு கொடுக்கும். அப்படியாப்பட்ட சாட் ஜிபிடியை வந்து ட்ரைனிங்க்கு அங்கே நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். அந்த குரூப்பில் ஆனால் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இது நிறைய பேருக்காக நான் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தாரு. ஆனால் 2 பேர் மட்டும்தான் வந்திருந்தோம். அது அப்பயே சொன்னார், இதை வந்து நம்மகிட்ட வந்து நம்ம இன்னும் வந்து அதை கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய பேர்த்துக்கு இதை சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது சொல்லி தரதால அவருக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. ஆனால் சொல்லிக் கொடுக்க தான் அவருக்கு இன்னும் டெவலப் ஆகும். அந்த ஒரே கான்செப்ட்ல அவர் புதுசா வந்து கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்க மற்ற நம்ம எல்லாத்த விட அவருக்கு வந்து நிறைய விஷயம் தெரியுது. இது வந்து எனக்கு இவ்வளோ பெரிய சொந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த கோடிஸ் ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது இப்போ இந்த ஏஐ வந்து தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சு இன்புட்டு அவுட்புட்டு என்ன நம்ம இன்புட்டு கொடுக்குறோம், என்ன அவுட்புட்டாக வருதுன்னு சொல்லி ஃபைனல் ரிசல்ட்டை இப்போ இங்கே வந்திருக்க எல்லாருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து போட்டோம்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம். என்ன நம்ம வந்து ப்ராம்ப்டை வந்து என்ன கொடுக்குறோம், அதில் என்ன ரிசல்ட் வருது, ஏன்னா எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடாது. இப்போ எனக்கு வந்து நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு 10 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு டைமே இல்லை, ஆட்கள் வந்து கம்மியாக இருக்காங்க, அதனால எனக்கு டைம் இல்லை. அவர்லாம் ஒரு 1000 வாட்டிக்கு மேலே அதை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதை வந்து இன்புட் என்ன கொடுத்தாரு, என்ன அவுட்புட் வந்து சொல்லி நமக்கு பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். அதனால ஒரு வாட்ஸ்அப் வந்து குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி இதுக்குன்னே யார் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணாலும் இல்லை ஜெமினியை யூஸ் பண்ணாலும் கோபைலட் யூஸ் பண்ணாலும் எல்லாமே அதில் வந்து இன்புட் என்ன போட்டாங்க, கடைசியாக ஃபைனல் அவுட்புட் என்ன வந்ததுங்கிறத நம்ம வந்து அதில் போட்டுட்டோம்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஆல்ரெடி பேசிட்டேன். ராஜா, தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர், எஸ்ஆர்எஸ் கம்ப்யூட்டர். எல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். காமனா கிரெடிட் கார்டு தான் மெயினா நம்மளுக்கு. மற்றபடி பார்த்துக்கிறோம். வணக்கம், என் பேர் லோகநாதன், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். ஆஃபீஸ் நேம் வந்து ஆல்டெக் சிஸ்டம். 2011 ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏஐ வந்து கடைசி இந்த ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்களும் நான் இல்லாதப்பையும் அவங்க இந்த நார்மலாக ஒரு எழுதி கொண்டு வர்றது சும்மா நமக்கே புரியாது, அதை எடுத்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அதில் போட்டு தமிழ் டைப் பண்ணி கொடுன்னு சொன்னால் கரெக்டாக அப்படியே வரும். கொஞ்சம் மாறி இருக்கும், அது மறுபடியும் ஆல்டர் பண்ணி சொல்றதுனாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அப்போ அதை நம்ம மேனுவலாக கரெக்ஷன் பண்ணிட்டு பண்ணிக்குவாங்க. அப்புறம் நிறைய எனக்கு செல்ஃபாக வந்து ஒரு சர்ச்சிங் சாஃப்ட்வேர் தேவை அப்படின்னா ஒரு கோடிங் பைத்தானில் எப்படி கோடிங் பண்ணுறதுன்னு சொல்லி நம்மளே மேனுவலாக ஒரு கமெண்ட் கொடுத்தோம்னா அது ஒரு கோடிங் கொடுக்கும். அதை எடுத்து கொண்டு போய் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அந்த இதுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கோடிங்க்கு வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும், அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. நார்மலாக எல்லாருமே அந்த இதை பண்ணலாம். ஆப் டெவலப்பர் எல்லாருமே ஆகலாம். நம்ம டெய்லி யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஷியல் யூஸுக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் பாலாஜி, புதுக்கோட்டையிலேருந்து வரேன். சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஃப்ரீயாக ஃபன்னியாக எல்லா டெக்ஸ்ட்லாம் பண்ணி சேட்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குழந்தையா மாறணும். அதுவும் என்ன மாதிரி குழந்தை அப்படின்னா சென் செட்டை தாண்டி சென் ஆல்ஃபா அளவுக்கு வரணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், சென் ஆல்ஃபா அப்படிங்கிறது தெரியாது. 2012-13 அப்புறம் உள்ள குழந்தைகள் வந்து சென் ஆல்ஃபா. அவங்க கையில நீங்க எதை கொடுத்தீங்கனாலும் நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்பானுங்க. குழந்தைங்களாலே ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க, நம்ம சாட் ஜிபிடி கேள்வி கேட்கணும். அந்த பதில் தரும், வர்ற பதில நம்ம வெரிஃபை பண்ணணும். நீங்க 2013 அப்புறம் வர குழந்தைங்க எல்லாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த பதில் அவங்களே வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட அவங்களுக்கு நிறைய தெரியும் டெக்னாலஜில. அது போல நம்மளும் வந்து ஒரு குழந்தை மாதிரி அதை இன்டிகிரேட் பண்ணா நல்லா கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆர் செல்வம், தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். கடந்த 10 வருஷமா எனக்கு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணது பூரா கோடீஸ்வரன் அண்டு சத்யவேல் அவங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா அவங்களோட ஹெல்ப் தான் இந்த அளவுக்கு இருக்கேன். அவர் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நானும் எனக்கு தெரிஞ்சதை 4 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சு கன்னியூ பண்ணிட்டு இருக்கேன்.